Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த 3 வயது குழந்தையின் உடலுக்கு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். தற்பொழுது கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த 3 வயது சிறுமியின் உடல் தற்பொழுது உடற்கூறாய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பரிசோதனையானது தொடங்கி இருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் ஏதேனும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? வணக்கம் சங்கீதா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த 3 வயது குழந்தையின் உடற்கூறாய்வு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவின் மேற்பார்வையில் நடைபெற்று வரும் இந்த உடற்கூறாய்வு வழக்கு விசாரணையில் முக்கிய திருப்பத்தை ஏற்படக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இந்த உடற்கூறாய்வின் போது சிறுமியின் உடலில் இருந்த காயங்களின் தன்மை, காயம் ஏற்பட்ட கால இடைவெளி, உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணம், வெளிப்புற மற்றும் உட்புற காயங்களின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் உயிரிழப்பதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் துன்புறுத்தல்கள், மருத்துவ ஆதாரங்கள் மற்றும் தடயவியல் ஆய்வுக்கு தேவையான மாதிரிகளும் சேகரிக்கப்பட இருக்கிறது. இந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை காவல்துறையின் அடுத்த கட்ட விசாரணைக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போல தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த உடற்கூறாய்வு அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே உடற்கூறு ஆய்வு பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையும் நிலையில் அதன் பின் அந்த குழந்தையின் உடல் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. உடற்கூறு ஆய்வு அறிக்கை கிடைத்த பிறகு வழக்கு விசாரணையில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியேறக்கூடும் என்பதால் இந்த அறிக்கை காவல்துறையினரும் விசாரணை குழுவினருக்கும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த குழந்தையின் உடற்கூறு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ குழுவினர் உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சற்று நேரத்தில் உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்ற பின்பு குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த குழந்தையின் உடல் அஞ்சலிக்காக கும்மிடிப்பூண்டியில் உள்ள அவர்கள் வசித்து வந்த வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. அதே போல் இன்று மாலைக்குள் குழந்தையின் உடல் அவர்களின் குல வழக்கத்தின்படி தகனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகனம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது இன்னும் வெளியாகவில்லை. அவர்கள் உறவினர்கள் தரப்பில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் தான் அவர்களது இறுதி சடங்கு என்பது நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை அடுத்த திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 3 வயது குழந்தை தனது வீட்டு அருகாமையில் வசிக்கக்கூடிய நபரால் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார்.